அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் EB ஃப்ரீ. சின்னத்திரை நடிகையான வைஷாலி மற்றும் அவரது கணவர் சத்யதேவ் இருவரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக இன்ஸ்டா உள்பட சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு வந்தனர். இந்த நிலையில் அண்மையில் வைஷாலி தனது இன்ஸ்டா பக்கத்தில் முதலமைச்சர் விஜய் 200 யூனிட் மின்சார திட்டத்தில் கையெழுத்து போட்டதை பெருமையாக வீடியோ வெளியிட்டதை இணைத்து, நான் தான் இப்படி பேசினேன், அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். 2-3 மாதங்களாக சாமானிய மக்களுக்கு மின் கட்டணம் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டி, இப்படியே போனால் மக்களின் வாழ்வாதாரம் கஷ்டமாகிவிடும் என பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார். எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் EB ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட EB பில் அவ்வளவு அதிகமா வந்துட்டே இருக்கு. இதனை பார்த்த சிலர் தங்களுக்கும் மின் கட்டணம் அதிகரித்திருப்பதாகவும், இன்னும் சிலர் அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்தியதால் மின் கட்டணம் அதிகரித்திருக்கலாம் என்றும் கருத்துக்களை முன்வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து வைஷாலியின் குற்றச்சாட்டுக்கு மின்சார வாரியம் தனது எக்ஸல பக்கத்தில் பதிலளித்தது. அதாவது, புகார் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்வதற்காக மின்வாரிய குழுவினர் சம்பந்தப்பட்ட நபரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மின் இணைப்பு எண் மற்றும் முழுமையான முகவரியை வழங்குமாறு கேட்டுக் கொண்டனர். அதற்கு சம்பந்தப்பட்ட நபர் உடனடியாக தகவல்களை தெரிவிப்பதாக கூறிவிட்டு அழைப்பை துண்டித்துவிட்டார். அதன் பிறகு இதுவரை மின் இணைப்பு எண் மற்றும் முகவரியை வழங்கவில்லை. மேலும் பல முறை மின் வாரியம் சார்பில் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அழைப்பை ஏற்கவில்லை. புகாரின் உண்மை தன்மையை நேரில் ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுப்பதற்காக மின்வாரிய பொறியாளர் குழுவினர் நேரில் சென்று ஆய்வு செய்ய தயாராக உள்ளனர். உண்மை நிலவரம் முழுமையாக அறியாமல் இந்த விவகாரம் தொடர்பாக தேவையற்ற வதந்திகள் அல்லது தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்கிறோம் என விளக்கம் அளித்தனர். மேலும் தாவேக்கு ஆதரவாளராக அறியப்பட்ட வைஷாலி திடீரென தாவேக்கவிற்கு எதிராக வீடியோ வெளியிட்டிருக்கிறாரே என வர்ச்சுவல் வாரியர்ஸ் பலரும் கொந்தளித்தனர். இன்னும் சிலர் முன்னாள் முதலமைச்சரோடு இருக்கும் புகைப்படத்தோடு தொடர்புபடுத்தி வைஷாலியையும் அவரது கணவரையும் விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில் வைஷாலி மற்றும் அவரது கணவர் சத்யதேவ் இருவரும் யூடியூப் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டனர். அந்த வீடியோவில் இருவரும் மன்னிப்பு கேட்டு, நாங்கள் எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் அல்ல, தங்களை சிலர் தாக்கி பேசியது வருத்தம் அளிக்கிறது என்றனர். மின்வாரிய குழுவினர் தங்களுக்கு போன் செய்தார்கள், ஆனால் எங்களுக்கு ஏராளமான போன் கால்கள் குவிந்ததால் உண்மையாகவே அவர்கள் மின்வாரியத்தில் இருந்துதான் பேசுகிறார்களா என்ற பயத்தில் அவர்கள் கேட்ட விவரங்களை பகிரவில்லை எனவும் தெரிவித்தனர். நாங்கள் எவ்வளவு மின் கட்டணம் செலுத்தினோம் என்று உங்களுக்கு காட்டுகிறோம் என சத்யதேவ் ஆன்லைனில் பணம் கட்டிய விவரங்களை வீடியோவில் காண்பித்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைதான் கட்டினோம். ஆனால் மார்ச் மாதம் மட்டும் 37,000 ரூபாய் கட்டினோம். அதற்கு காரணம் மீட்டர் மாத்துகிறோம் என்று சொல்லி 1 வருடத்திற்கான மின் கட்டணம் செலுத்த சொன்னார்கள் என சத்யதேவ் கூறினார். எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எல்லாருக்கும் சேஞ்ச் பண்ணணும் யூனிட், அதனால மீட்டர் மாத்துறோம். அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக அங்க வந்து கம்மியா இருந்திருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொன்னாங்க. இது பே பண்ணணும். கடந்த ஜூன் மாதம் மின் கட்டணம் 11,975 ரூபாய் என்றும் ஆகஸ்ட் மாதம் 13,000 ரூபாய் என உயர்ந்துள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் 2,000 ரூபாய் வரைதான் மின் கட்டணம் இருந்தது என்பதை அவர்கள் குறிப்பிட்டனர். கடந்த ஆண்டு இருந்த மின் சாதனங்கள் தான் இந்த ஆண்டும் வீட்டில் உள்ளன. ஆனால் ஏன் இந்த முறை மின் கட்டணம் இவ்வளவாக உயர்ந்துள்ளது? இதே போலத்தான் இன்னும் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால்தான் நாங்கள் அப்படி வீடியோ வெளியிட்டோம் என்றும் இருவரும் தெரிவித்தனர். 40% ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, அந்த 40%க்காக தான் நாங்க பேசியிருக்கோம். ஏன்னா இதனை பார்த்த தாவேக்கு ஆதரவாளர்கள் சிலர் மார்ச் மாதமே 37,000 ரூபாய் வரை மின் கட்டணம் வரும்போது ஏன் அதை பற்றி பேசவில்லை எனவும்,
தற்போது எவ்வளவு யூனிட் பயன்படுத்தினீர்கள் என்பது பற்றி வாயவே திறக்கவில்லையே என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.